தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் அருள்மிகு ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலின் புகழ்பெற்ற கல்கருட சேவை வெகு விமரிசையாக நடைபெற்றது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான இந்த ஆலயத்தில் வேறு எங்கும் காண முடியாத கல்கருடன் பெருமாளுக்கு வாகனமாக அருள்பாலிப்பதுடன், கல்கருடன் கருவறையிலிருந்து வெளியே ஒவ்வொரு நிலையை தாண்டும் பொழுதும் அதன் எடை அதிகரிப்பது மற்றொரு சிறப்பம்சமாக கருதப்படுகிறது. இந்த ஆலயத்தில் முக்கோடி தெப்பத் திருவிழா கடந்த 16ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி காலை மற்றும் மாலை வேளைகளில் சுவாமி வீதி உலா நடைபெற்று வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்வான கல்கருட பகவான் கருவறையிலிருந்து அலங்காரத்துடன் எழுந்தருள கல்கருட சேவை வெகு விமரிசையாக நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் குறுங்குளம் அறிஞர் அண்ணா சர்க்கரை ஆலையில் நடப்பாண்டுக்கான அரவை பணிகள் தொடங்கியது. இந்த சர்க்கரை ஆலையில் வழக்கமாக 12,000 ஏக்கரில் கரும்பு சாகுபடி செய்யப்பட்டு அக்டோபர் மாதத்தில் அரவை தொடங்கப்படும். கரும்பு சாகுபடி குறைந்ததன் காரணமாக அரவை பருவம் தள்ளிப்போன நிலையில் இந்த ஆண்டுக்கான கரும்பு அரவை தொடங்கியது. அரவை பணியினை ஆலையின் தலைமை நிர்வாகி திரு ரவிச்சந்திரன் மற்றும் கரும்பு விவசாயிகள் கரும்பு துண்டுகளை இட்டு தொடங்கி வைத்தனர். 2022-23ஆம் ஆண்டு கொள்முதல் பருவத்தில் 6,000 ஏக்கரில் கரும்பு சாகுபடி செய்து 2,15,000 மெட்ரிக் டன் கரும்பு கொள்முதல் செய்யப்பட்டு அரவை செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு சாகுபடி பரப்பளவு மேலும் குறைந்ததால் 1,86,000 மெட்ரிக் டன் மட்டுமே அரவை செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கரும்பு விவசாயிகள் உற்பத்தி செலவு, வெட்டுக்கூலி உள்ளிட்டவை அதிகரித்ததன் காரணமாக கரும்பு டன் ஒன்றிற்கு 5,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். நவகிரக ஸ்தலங்களில் ராகு பகவானுக்கு உரிய ஆலயமாக விளங்கும் கும்பகோணம் அருகே உள்ள திருநாகேஸ்வரம் அருள்மிகு நாகநாத சுவாமி திருக்கோவிலில் கார்த்திகை கடைஞாயிறு பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்ட வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பல்வேறு சிறப்புகள் கொண்ட இந்த ஆலயத்தில் கடந்த 1ஆம் தேதி கார்த்திகை கடைஞாயிறு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்ட வைபவத்தில் கோவிலில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட உற்சவ மூர்த்தி சுவாமிகள் தேரில் எழுந்தருள அடுக்கு தீபம் ஆரத்தி காட்டப்பட்டு தேரோட்ட வைபவம் நடைபெற்றது. தஞ்சாவூரில் உள்ள தேசிய உணவு தொழில்நுட்பம், தொழில் முனைவு மற்றும் மேலாண்மை நிறுவன கூட்டரங்கில் மாவட்ட அளவிலான தொழில் முதலீடு மாநாடு நடைபெற்றது. இம்மாநாட்டில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு தொழில் முனைவோர்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை வழங்கி 37 பயனாளிகளுக்கு ரூபாய் 14 கோடியே 52 லட்சம் மதிப்பிலான கடனுதவிகளை வழங்கினார். மாநாட்டில் பேசிய தமிழக அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, ஜனவரி மாதம் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடைபெற உள்ளதாகவும், இதில் தமிழகம் முழுவதும் உள்ளூர் முதலீடுகளை ஈர்க்க திட்டமிட்டு தமிழ்நாட்டிற்கு 66,000 கோடி ரூபாய் முதலீடுகளை திரட்டவும், தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு 1,092 கோடி ரூபாய் திட்ட இலக்கீடு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும், தமிழக அரசின் தொடர் நடவடிக்கையால் தற்பொழுது தொழில்துறையில் தமிழகம் 3வது இடத்தை பெற்றுள்ளதாக பேசினார். தொடர்ந்து தஞ்சாவூரில் ரூபாய் 30 கோடியே 50 லட்சம் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டு வரும் மினி டைடல் பார்க் கட்டுமான பணிகளை ஆய்வு செய்த அவர் கட்டுமான பணிகளை விரைவாக முடித்திட அறிவுறுத்தினார். தஞ்சாவூர் மாவட்டம் நாஞ்சிக்கோட்டை ஊராட்சியில் உள்ள மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்தில் நாளொன்றுக்கு 1 லட்சம் லிட்டர் திறனுடைய புதிய பால் பண்ணை தொழிற்சாலை கட்டடம் ரூபாய் 58 கோடியில் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டும் விழா பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் தலைமையில் மாநிலங்களவை உறுப்பினர் திரு கல்யாண சுந்தரம், மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு தீபக் ஜேக்கப் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. அடிக்கல் நாட்டு விழாவிற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் திரு மனோ தங்கராஜ், பால் உற்பத்தியை பெருக்குவதற்கு பல்வேறு முயற்சியை மேற்கொண்டு வருவதாகவும், இதன் காரணமாக விவசாய பெருமக்களுக்கு கடன் உதவி, கால்நடைகளுக்கு தீவனம் போன்றவை வழங்கப்படுவதாகவும், கால்நடை அபிவிருத்திக்காக பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். மேலும் கடந்த 2 மாதங்களில் மட்டும் புதிதாக கால்நடைகளை வாங்குவதற்கும் பராமரிப்பதற்கும் சுமார் ரூபாய் 200 கோடி கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும், 1,10,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக கூறினார். தஞ்சாவூர் மாவட்டம் சூரக்கோட்டை ஊராட்சியில் பாரத் சங்கல்ப் யாத்திரை எனப்படும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை தொடங்கியது. மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து இந்த யாத்திரையின் போது பெரிய LED திரை மூலம் மக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் வேளாண் துறை, அஞ்சல் துறை, இந்திய உணவுக் கழகம் உள்ளிட்ட துறைகளின் அலுவலர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசின் நலத்திட்டங்கள் குறித்து விளக்கி கூறினர்.
மேலும் பாரத் சங்கல்ப் யாத்திரையின் உறுதிமொழியும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதில் மத்திய அரசின் திட்டங்களில் ஒன்றான உஜ்வாலா திட்டம் மற்றும் பிரதம மந்திரி கிசான் சம்மான் யோஜனா நிதி திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வரும் பயனாளிகள் மத்திய அரசிற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். காலையில் என் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ண கரெக்டாக இருக்குது. இப்போ மோடி சார் கொடுத்ததுனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு இப்போ கிடைக்க வேண்டிய அந்த 300 ரூபா பணமும் ஏறிடுது என்னோடய அக்கௌண்ட்டில். இதனால எனக்கு ரொம்ப யூஸாக இருக்குது. சிலிண்டரு, அடுப்பு எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. அப்ளை பண்ணி 10 நாளையிலே எனக்கு கிடச்சிருச்சு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. வணக்கம், என் பேர் கவிதா பாலாஜி, சூரக்கோட்டை ஊராட்சி, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன். விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 கொடுக்குற அந்த உஜ்வாலா PM கிஷான் திட்டத்தின் மூலம் வேலை விவசாயிகளுக்கு பெரு உதவியாக இருக்கிறது. விவசாயிகளுக்கு ஒரு அடிப்படை ஆதாரமாக விவசாயம் சிறு விவசாயம், நெல், கத்தரிக்காய் மாதிரி சிறு தோட்டப்பயிர்கள் செய்கிறதுக்கும் விவசாயம் செய்வதற்கும் இது பெரும் உதவியாக இருக்கிறது. எங்களுடைய இந்த PM கிஷான் திட்டம் மூலம் பல நலத்திட்டங்களும் பிரதமர் மோடி சார் அவர்கள் நிறைய அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த திட்டத்தின் மூலம் இது மட்டும் எங்களை போன்ற ஏழை விவசாயிகளுக்கு பெரும் உதவியாக உள்ளது. பிரதமர் ஐயா அவர்களுக்கு எங்கள் ஊராட்சியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். விவசாயிகள் ஒவ்வொருவரும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தொழில்நுட்பத்தை கையாள வேண்டும் என்று நபார்டு வங்கியின் தலைமை பொது மேலாளர் திரு சங்கர் நாராயணன் பேசினார். தஞ்சாவூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர் பேசுகையில், மத்திய அரசு சார்பில் 10,000 உழவர் உற்பத்தியாளர்கள் அமைப்பை உருவாக்க அறிவுறுத்தியுள்ளதாகவும், தமிழகத்தில் மட்டுமே 250 அமைப்புகள் உள்ளதாகவும், தஞ்சாவூர் பகுதிகளில் நெல் மற்றும் தென்னை, கரும்பு அதிக அளவில் உற்பத்தி ஆகுவதால் உழவர் உற்பத்தி குழுவை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக பேசினார். மேலும் குறைந்தபட்சம் 40% டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்வதால் கடை வாடகை, தேவையற்ற செலவு குறையும் என்றும், இதனால் விவசாயிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். நடுக்காவேரி கிராமத்தில் இருந்து திருக்காட்டுப்பள்ளி வரை நடைப்பயணம் மேற்கொண்ட அவருக்கு பொதுமக்கள், பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். அப்போது பேசிய அவர், காவிரியில் போதிய தண்ணீர் வரத்து இல்லாத காரணத்தினால் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மகசூல் குறைந்துள்ளதாகவும், விவசாய பெருமக்களுக்கு நெல் விளைச்சல் குறைந்துள்ளதாகவும், நேரடியாக 3 லட்சம் டன் நெல் உற்பத்தி குறைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கன்னியாகுமரியில் இருந்து வாரணாசிக்கு தஞ்சாவூர் வழியாக சென்ற காசி தமிழ் சங்கமம் வாரணாசி எக்ஸ்பிரஸ் சிறப்பு வாராந்திர ரயிலுக்கு தஞ்சாவூர் ரயில் நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த ரயிலானது தஞ்சாவூர் ரயில் நிலையத்திற்கு வந்தடைந்த போது தஞ்சாவூர் மாநகராட்சி மேயர் திரு சன் ராமநாதன், பாரதிய ஜனதா கட்சியின் தெற்கு மாவட்ட தலைவர் திரு ஜெய் சதீஷ், திருச்சி ரயில்வே முதன்மை மண்டல பொறியாளர் திரு திருமால் ஆகியோர் ரயிலுக்கு சிறப்பான வரவேற்பு அளித்து பயணிகளை வழியனுப்பி வைத்தனர். கர்நாடக இசை மும்மூர்த்திகளில் ஒருவரான சத்குரு ஸ்ரீ தியாகராஜர் சுவாமிகளின் 177வது ஆராதனை விழா வரும் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாற்றில் நடைபெறவுள்ளது. இதனையொட்டி திருவையாறு காவிரி கரையில் உள்ள தியாகராஜர் முக்தி அடைந்த அவரது இடத்தில் தியாகராஜரின் திருவுருவ சிலைக்கு பூஜைகள் செய்து பந்தல்கால் நடும் விழா சிறப்பாக நடைபெற்றது. தியாகராஜர் முக்தியடைந்த பகுள பஞ்சமி தினமான வரும் ஜனவரி 30ஆம் தேதி அன்று நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான கர்நாடக இசைக்கலைஞர்கள், இசை பிரியர்கள் ஒன்று சேர பஞ்சரத்ன கீர்த்தனைகள் பாடியும் இசைத்தும் தியாகராஜருக்கு அஞ்சலி செலுத்தும் விழா நடைபெறவுள்ளது. தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை, ராசா மிராசுதார் அரசு மருத்துவமனையினை தமிழ்நாடு அரசு சுகாதார திட்ட இயக்குனர் திரு கோவிந்தராவ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ள பெட் சிடி ஸ்கேன் மையம், புதிதாக கட்டப்பட்டு வரும் புற்றுநோய் சிகிச்சை மையம், உடல் முழு பரிசோதனை நிலையம், தொற்றுநோய் பிரிவு, ஆய்வகம், மருந்து கிடங்கு, அவசர சிகிச்சை பகுதி, கண் சிகிச்சை மையம், சமையலறை, நோயாளிகள் அறை போன்ற பல்வேறு வசதிகள் மற்றும் மருத்துவமனையின் செயல்பாடுகள், அணுகுமுறைகள் குறித்து இந்த ஆய்வானது மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஆய்வினை தொடர்ந்து தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக கூட்டரங்கில் சுகாதாரத்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நோய் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது.